வாக்கிரமிருந்து பூரணமாய் மறைக்கப் பாலாய் எவ்வளவுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரையில் நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்லுவான் எல்லாமுமாம் பரணையத்துதல் என்பது என்போ வல்லானாய் மன்னுதலின் முற்று பிரணோதேவி சரஸ்வதி வாதேவி தீனாமகத்தில் ஓம் ஸ்ரீராமாய நமः. 21/8/46 ஒரு கடிதம். விருந்துகளும் வினோதங்களும். நேற்று பிற்பகல் சிறிது தாமதமாக ஹாலுக்கு சென்றேன். அதாவது இந்த கடிதம் எழுதுகிற அம்மையார் சொல்றாங்க. 3 மணி இருக்கலாம். பக்தர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பகவான் மலை மீது வாழ்ந்த காலத்தில் நடந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். விருபாட்ச குகையில் இருந்த பொழுது முதலில் மண்பாண்டம், பிறகு அலுமினிய பாத்திரம், அதற்கு பிறகு பித்தளை பாத்திரம், அதன் பிறகு டிஃபன் கேரியர், இப்படி ஒவ்வொன்றாக சாமான்கள் வந்து கொண்டிருந்தனவென்றும் எவ்வளவு சொன்னாலும் கேட்காத பக்தர்கள் மெல்ல சமையல் ஆரம்பித்தார்கள் என்றும் கூறினார். பிறகு புன்னகையோடு மேலும் கூறினார், ஒரு சமயம் ரங்கசாமி ஐயங்கார், கம்பீரம் சேஷையர், ஒரு வைசியர், ஒரு ரெட்டியார் ஆகியோர் உடன் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு சமையல் செய்ய ஆசை தோன்றி அவ்வாறே சமைக்க தொடங்கினார்கள். ஏன் பூணூல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பூணூலை கொண்டு வந்து அவர்கள் மாட்டினார்கள். எல்லோருக்கும் அது வினோதமாக இருந்தது. அந்த வினோதத்துடன் விருந்தும் நடந்தது என்றார் பகவான். அங்கிருந்த போதுதான் அம்மா வந்தார் இல்லையா என்று கேட்டார் ராஜகோபால் ஐயர். அதாவது பகவானுடைய அம்மா அப்பதான் தேடிட்டு இங்க வந்தாங்க. ஆமாம், அம்மா வந்து தனக்கான ஆகாரத்தை தானே சமைத்துக் கொள்வதாக சொன்னதற்கு பக்கத்தில் உள்ள சிறிய குகையில் பண்ணிக்கொள்ளும்படி சொன்னோம். சரி என்று ஆரம்பித்து, ஏண்டா வெங்கட்ராமா, நான் இன்னைக்கு சமைக்கிறேன் இல்லையா, அதனால் நீ மத்தவா சாதத்தை சாப்பிடக்கூடாது, தெரிஞ்சுக்கோ என்றாள். அதாவது ரொம்ப ஆச்சாரமா இருக்கிறதுனால இவெல்லாம் செட்டியார், முதலியார், ரெட்டியார் எல்லாம் சேர்ந்து சமைக்கிற சாப்பாட்டை வந்து அந்த அம்மா சாப்பிட்றதுக்கு மனசு ஒப்பல்ல. அவ தனியா சமைக்கணும்னு பகவான் சரின்ட்டார். அவர் எதுலையுமே இன்டர்ஃபியர் பண்றதில்ல. சரின்னா சரி, சரி இல்லைன்னா சரி அப்படின்ட்டு விட்டுருவாரு. இப்ப அந்த அம்மா சமைக்க ஆரம்பிச்சதுனால நான் தான் சமைக்க போறேன்னா, மடியா சமைக்க போறேன்னு, நீ அந்த அவ சமைக்கிற சாப்பாட்டெல்லாம் சாப்பிட வேணாம் அப்படின்னுட்டு அந்த அம்மா சொல்லியிருக்கா. நீ மற்றவா சாதத்தை சாப்பிடக்கூடாது, தெரிஞ்சுக்கோ என்றாள். சரி என்று சொல்லிவிட்டு அம்மா அந்த பக்கமாக போனதும் வழக்கம் போல் மற்றவா எல்லாரும் கொண்டு வந்த சாதத்தை சாப்பிட்டேன். அம்மா இருக்கும் இடம் சிறிது தூரத்தில் இருந்தது. இங்கு நடக்கிறது அவருக்கு என்ன தெரியும்? அம்மா சமைத்து முடித்ததும் அதையும் சாப்பிட்டேன். நிஜமாக நான் வேறு எதையும் சாப்பிடவில்லை என்றுதான் அம்மா நினைத்தாள். எங்கள் பந்துக்களில் ஒரு தாத்தா இருந்தார். அவர் எல்லோரையும் திட்டுவார். ஆனால் அவர் திட்டி கேட்க வேண்டும் என்று எல்லோரும் அவரை சீண்டுவார்கள். அவருக்கு மனசு ரொம்ப சுத்தம், கபடம் இல்லாதவர். நான் விருபாட்ச குகையில் இருந்தபோது அவர் ஒரு தடவை வந்தார். அப்பொழுது, என்னடா வெங்கட்ராமா, நீ என்னமோ பெரிய சாமியாராய்விட்டாயாமே, உனக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா என்று தமாஷாக கேட்டார். அதெல்லாம் அம்மா காசிக்கு போன சமயம் நடந்தது என்றார் பகவான். இதெல்லாம் அம்மா காசிக்கு போன சமயம் நடந்தது என்றார் பகவான். பகவான் தாம் வர்ணிக்கும் பாத்திரத்திற்கு ஏற்ப அபிநயத்துடன் குரலை மாற்றிக்கொண்டு பேசும்போது நேரில் பார்க்க வேண்டும், அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்ட்டு இந்த கடிதம் முடிகிறது. அதாவது இந்த கடிதங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட பகவானுக்கு சந்நிதியில இருக்கிறத பெரும் பாக்கியமா கருதி உணர்வோடு அதை எழுதுறதுனால இத்தனை வருஷம் கழிச்சாலும் நாமும் அந்த சீனுக்குள்ள நாமும் இருக்கிறாப்புல நமக்கு ஒரு பாவனை வருது. இதுதான் அவர் வந்து லௌகீகமான விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் பேசுறது மட்டும் இல்லை, லௌகீகமான விஷயங்கள்லையும் அவர் சம்பந்தப்படும் போது அவர் எப்படி இருந்தார்
அப்படின்னுட்டு நமக்கு தெரிகிறது. நாமும் எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்மளும் இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பாடம். ஏதோ 4 படிச்சிட்டோங்கிறதுனால நம்ம எல்லாருக்கு விலகி நிக்கணுங்கிறது போல நமக்கும் அந்த எண்ணம் இல்லாம, அது ஒரு பக்கம். இந்த வாழ்க்கை விவகார சத்தியம்ங்கிறது ஒரு பக்கம். அதுலயும் நம்ம சரளமா எல்லாரோடையும் சரளமா பழகி அவங்களுக்கு ஏத்தாப்புலே நடந்துட்டு தான் போகணும். அப்படி போகலைன்னு சொன்னாக்கா அது உண்மையான வாழ்க்கை ஆகாது. எங்கேயோ பகவானுடைய அனுகிரகத்தினால, இப்படி தீவிர முமுட்சுத்துவத்தினால சமுதாயத்தை விட்டு தனியா அங்கேயோ காட்டுல போய் இருக்க வேண்டிய பிராரப்தம் இருந்து அப்படி போய் இருந்தாக்கா இருக்கலாம். அதுவும் கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கணும்ட்டு யாரும் சொல்லலை. ஆனா இங்க சுத்திக்கிட்டு இருந்தாலும் நாம் நம்ம நிலையில இருந்துகிட்டே சுத்திக்கிட்டு இருக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்கிறது தான் இப்ப விஷயம். சரி, இப்போ சிவமணியம் கேள்வி பதிலுக்கு வரும். குல்பாய் ஷெரின்பாய் 2 பார்சி பெண்மணிகள் கேட்டது. எனக்கு ஆத்மா அகந்தைக்கு ஆதாரமா இருக்குதுன்னு புரியுது. என்னுடைய புரிதல் புத்திபூர்வமாகத்தான் இருக்கு, அனுபவமா இல்லை. நான் ஆத்மாவை எப்படி அனுபவமா உணர்றது? பகவான், ஆத்ம ஞானம் புதுசா வரப்போறது இல்லை, அது ஏற்கனவே இருக்கு. தேவையெல்லாம் அதை நாம் இன்னும் உணரவேங்கிற நினைப்பை போக்கணும். உணரலேங்கிற தேவையெல்லாம் நாம் இன்னும் அதை உணரலே அப்படிங்கிற நினைப்பை போக்கணும். அவ்வளவுதான். இப்போ ஆத்மா சுயம் பிரகாசமா இருந்துகிட்டே தான் இருக்குது. அது மேல ஒரு நினைப்பு வருது. அந்த நினைப்பு நான் அதை உணரலேன்னுட்டு அது சொல்லுது. அந்த உணரலேன்னு சொல்றதுக்கும் அந்த ஆத்மா தான் காரணமா இருக்குன்ட்டு ஒரு நிமிஷம் நினைச்சவங்க சொன்னாக்கா உணர்ந்துருவோம். உணரலேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எது ஆதாரமா இருக்கு? அந்த உணர்வு தான். அப்ப இடையில மித்தையான ஒரு எண்ணம் தோன்றி நம்முடைய சொரூபத்தை நாம் அறிஞ்சிக்கல இன்னும் அப்படின்னுட்டு ஒரு எண்ணத்தை தான் கொடுக்குது. அது வெறும் எண்ணம் தான். அந்த எண்ணமும் கூட தானா எங்க இருந்த முளைச்சது இல்லை. அதுக்கு தனியான இருப்பு கிடையாது. அந்த எண்ணம் ஒரு மேகக்கூட்டம் போல வருதுன்னு சொன்னாக்கா அதுக்கு அடியில சூரியன் எப்படி ஒளிர்ந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த மேகத்தையும் நம்ம பார்க்கிறோமோ, அது போல நம்ம உணரலேங்கிறதுக்கு உணர்வு கொடுக்கறதே அந்த உணர்வு தான். அதனால அந்த உணர்வு இருக்குங்கிறத நம்ம கெட்டியா ஒரு உறுதியா நம்பணும். நம்புறதுங்க அனுபவிக்கும் போது நம்பணுங்கிற அவசியம் இல்லை, அனுபவமாவே தானே இருக்கு. அப்படி இருந்துட்டோம்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அது இல்லாமத்தான் மயக்கத்துல நம்ம பேசுறோம்னா, அஞ்ஞானி, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்கெல்லாம் படிச்சவா அப்படின்லாம் நம்ம பேசுற போதே நம்ம நாம தான் இருக்கோம். இப்ப விஷயம் என்னன்னா, மனசுக்குள்ளேயும் அது சேரணும். மனசுக்குள்ளேயும் சேர்ந்து மனசு மனசைவ இதமாப்தபுயம் நேக நானாஸ்தி கிஞ்சனன்னுட்டு படோபனிஷத் சொல்றாப்புல, இந்த மனசு எந்த மனசு எனக்கு தெரியலேன்னு சொல்லுதோ அதே மனசு தெரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டுன்னா போகும். தெரிஞ்சிட்டுன்னு சொல்றத தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா உபனிஷத் கேனோபனிஷத்து படி எவன் தெரிஞ்சிட்டுன்னு சொன்னானோ அவன் தெரிஞ்சுக்கல, எவன் தெரியலேன்னு சொல்றானோ அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இது என்ன குழப்பமா இருக்கேன்னு போல நமக்கு தோணினாலும், தெரிஞ்சுக்கிறத ஒரு தனி ஆப்ஜெக்ட் தனக்கு அந்நியமா தெரிஞ்சுக்கிறத தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. நம்ம இங்க விவகாரத்துல எனக்கு தெரியலேன்னு எது சொன்னிச்சோ அது அடங்கி தின்னாலே தெரிஞ்சுதுன்னு அர்த்தம். தெரிஞ்ச பிறகு அது சொல்ல போறது இல்லை. ஏன்னா அதோட கரைஞ்சிட போகும். எது தெரியலேன்னு சொல்லுதோ அது தெரியும் போது தெரிஞ்சதோட கரையறதுனால அப்ப நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றதுக்கு அங்கே தனியா ஒரு வியக்தி இல்லை. அந்த அவ்வளவு சூட்சமாக அந்த உணர்வு இருக்கு. அப்படி அந்த உணர்வு நம்ம பிடிச்சுக்கணும். இது பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்கோ ஒரு மின்னல் போல அது வரும். அது வந்தாக்கா அது என்ன ஆகும்னாக்கா அது மின்னல் போல மறைஞ்சிடும். அதை கவனமா ரொம்ப தீர்க்கமான ஒரு புத்தியில தீவிரமான ஒரு வேட்கையில அது பின்னாடியே போய் அது மறையாம பார்த்துக்கணும். அப்படி இருந்து பழகினாக்கா 100 கோடி சூரிய பிரகாசம்னு சொல்றாங்களே,
ந தத்திர சூரியோபாதி, அந்த இடத்துல சூரியன் உதிக்கிறது இல்லை. ந தத்திர சூரியோபாதி ந சந்திரதாரகம் நேமா வித்திதோ பாந்தி புதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஷ்ய பாஷா சர்வமிதம் விவாதி அப்படின்னு வேதம் சொல்றாப்புல, அந்த அந்த அறிவு உணர்வு நிலையில அங்கே சூரியன் கூட உதிக்கிறது இல்லை. எப்படி சூரியனுக்கு முன்னாடி மின்மினி பூச்சி போச்சுன்னு சொன்னாக்கா நமக்கு ஏதாவது தெரியுமா என்ன? அதே போல அங்கே அகண்ட இந்த பௌதிக சூரியன் உலகமெல்லாம் ஒளிர செய்து உலகமெல்லாம் வாழ செய்யக்கூடிய சூரியன் கூட இந்த ஆத்ம பிரகாசத்துக்கு முன்னாடி மின்னல் பூச்சி போல ஆயிடும். அப்போ வந்து நான் தனியா சூரியனை பார்த்தேன்னு சொல்றதுக்கு இங்க தனியா ஆள் கிடையாது. அது வெளியில வந்த பிறகுதான் அந்த ஞாபகத்தை நம்ம சொல்றோம், அந்த அனுபவத்தை வாயினால சொல்றோம். வாயினால சொல்றதுனால அது பொய்யாயிடாது. வாயினால சொல்றது சொல்லி இதுதான்னுட்டு நம்ம வந்து வரையறுத்து சொல்லாம அந்த உணர்வை அடுத்தவங்களுக்கும் பற்றி கொண்டால் அந்த உண்மை அப்படியே பரவிக்கிட்டு தான் இருக்கும். அதனால அந்த உணர்வுங்கிறது அவ்வளவு சூக்ஷமா இருக்கு. அதனை வந்து உணரலேன்னு நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நம்ம அதை உணர்ந்துகிட்டே உணரலேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் மாயை அப்படின்ட்டு பகவான் விளக்கம் கொடுக்கிறார். ஆத்ம ஞானம் புதுசா வரப்போறது இல்லை, அது ஏற்கனவே இருக்கு. தேவையெல்லாம் அதை நான் ஒண்ணு உணரலேங்கிற நினைப்பை போக்கணும், அவ்வளவுதான் கேள்வி. அப்போ ஆத்மாவை உணர்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டாமா? அதை அடைய தேவை இல்லையா? பகவான் தேவையில்லை. மனசு சும்மா இருந்தா, அதாவது கவலை இல்லாம அமைதியா இருந்தா அதுதான் ஞானம். ஆத்மா இல்லாத காலமே இல்லை. இதெல்லாம் வந்து மேம்போக்கான வார்த்தையா இருந்தாலும் இதுதான் உண்மை, பேருண்மைங்கிறது தான். மனசு சும்மா இருந்தா, மனசு சும்மா இருக்கவே இருக்காது. நமக்கு எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கும். ஒண்ணும் இல்லாட்டியும் அந்த சொரூபம் இந்த மாதிரி இருக்குதுன்னுட்டு இந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, அந்த வேதத்துல சொல்லியிருக்கு, இந்த உபநிஷத்துல சொல்லி இருக்கு அப்படின்னாவது நினைக்குமே தவிர மனசு சும்மாவே இருக்காது. அதாவது கவலை இல்லாம அமைதியா இருந்தா அதுதான் ஞானம். அமைதியா இருக்க விடாது நம்ம மனசு, அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அலசல்லையே இடையில இடையில இது வந்து வந்து போகுமே தவிர நமக்கு அது இல்லாமலே இருக்காது. அலை இல்லாத கடல்ல நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா? நடுக்கடலுக்கு போனோம்னு சொன்னா அந்த மாதிரி இருக்க முடியும். அது போல ஆழத்துக்கு போனா அங்கேயும் அலை இல்லாம இருக்கலாம். அப்ப அங்க போனாக்கா என்ன ஆனா இங்க மனசு வந்து இல்லாம போயிடுது. அது எல்லா ஆத்ம ஞானம் எங்க முடியுதுன்னு சொன்னா மனசை தீர்த்து கட்டுறதுலதான். மனசு தீர்ந்தது, மனசு எழும்பல்லன்னு சொன்னாக்கா அதான் முக்தி. அதுக்கு அந்தாண்ட வேற முக்தி எங்கேயோ இருக்குதெல்லாம் கிடையாது. சொர்க்கம் நரகம் எல்லாம் இந்த மனசோடையே போடும். நல்லது கெட்டது, நம்ம உயர்வு தாழ்வு புகழ் இகழ்ச்சி இதெல்லாம் சத்தியம் போல தோன்றியது எல்லாமே மனசுங்கிறது இல்லைன்னா இது எல்லாமே இல்லை. அப்ப இருப்பு நிலை ஒண்ணு மட்டும்தான் இருக்கும். அதுல எந்த சலனமும் இருக்காது. நீ சலனப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சலன பூர்ணத்துல சலனம் எப்படி ஏற்பட முடியும்? தண்ணி குடத்துக்குள்ள தண்ணி முழுக்க கழுத்து வரைக்கும் இருந்தாக்கா அது தழும்புமா? அறவரையா இருந்தாக்கா அதுல இடிபட்டாக்கா தழும்பும், தழும்புற சத்தமும் கேட்கும். விளிம்பு வரைக்கும் தண்ணி இருந்துன்னு சொன்னா தழும்பாது இல்லை. அதுபோல அந்த பூர்ண நிலை, மனசு இல்லாத நிலைங்கிறது பூரண நிலை. அந்த பூர்ண நிலையை வந்து நம்ம உணர்ந்தும் உணராமல், உணர்றேங்கிற உணர்வும் இல்லாம உணரணும். அதுதான் ஞானம்ங்கிறது. அதுதான் பூர்ணம். இங்க கவலைங்கிறது இல்லை. கவலைங்கிற வார்த்தைக்கெல்லாம் அதுக்கு நம்ம முன்னாடி பழகினது கேட்ட சொல்லு அதெல்லாம். அங்கே அந்த அந்த சொல்லுக்கெல்லாம் வேலையே இல்லை. அதனால ரொம்ப சுருக்கமா சொன்னாலும், சாதாரண வார்த்தைகளை வச்சு சொன்னாலும் ரொம்ப மகா வாக்கியம் போல சொல்றார். மனசு சும்மா இருந்தா, அதாவது கவலை இல்லாம அமைதியா இருந்தா அதுதான் ஞானம். ஆத்மா இல்லாத காலமே இல்லை. எது வரைக்கும் அதை அடைய வேணும், அடையலைங்கிற நினைப்பு இருக்கோ அது வரைக்கும் இந்த மாதிரி நினைப்புகளை போக்குற முயற்சி வேணும். முயற்சி வேணாமான்னு கேட்டதுக்கு என்ன சொல்றான்னா, அதை அடையறதுக்கு முயற்சி வேண்டியது இல்லை. அதை நான் அடையலைங்கிற நினைப்பு இருக்கு இல்லையா,
அந்த நினைப்பை போக்குறதுக்கு முயற்சி வேணும். இந்த மாதிரி நினைப்புகள் எல்லாம் ஆத்மாவை அனாத்மாவோட சம்பந்தப்படுத்திக்கிறதுனாலதான் ஏற்படுறது. அனாத்மா மறைஞ்சிடுத்துன்னா ஆத்மாவே ஒளிரும். ஒரு ரூம்ல இடத்தை ஏற்படுத்த அங்கே இருக்கிற பொருட்களை அப்புறப்படுத்தினா போதும், இடம் புதுசா வர்றதில்லை. மேலும் பொருட்கள் இருக்கும் போதும் இடம் அப்படியே தான் இருந்தது. எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துக்கிட்டு வியாபகமா இருந்த இடம், அதுல பொருள்கள் வந்து நிரம்பி நம்ம கவனம் பொருள்கள் மேல போனதுனால இடம் தெரியல. இடம் இல்லாம பொருட்கள் இருக்க முடியுமா என்ன? இடமும் இருக்கு. இவ்வளவு பொருள் வந்த பிறகும் இடம் இருக்குது, அப்படியே தான் இருக்கு. அதுக்கு ஒண்ணும் இடத்துக்கு ஒண்ணும் ஹானி ஏற்படல. இந்த பொருள்கள் வந்ததுனால நம்ம கவனம் பொருள்கள் மேல போயிட்டுது. ஆதாரமா இருக்கக்கூடிய இடத்து மேல நமக்கு கவனம் இல்லாம போயிட்டுது, அவ்வளவுதான். அப்ப மனசுனாலேயே அறிவுனால தான் இதை விளக்க முடியும். இப்ப பொருள்களை விலைக்கு பார்த்தா அந்த இடம் அங்கே இருக்கிறது தெரியும், திருப்பி கொண்டு வந்து பார்த்தாலும் அந்த இடம் இருக்குங்கிறது அறிவுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாது. இந்த இடம் மறைஞ்சு போச்சு, அந்த இடத்தெல்லாம் பொருள் வந்து ஆக்கிரமிச்சிட்டு அப்படிங்கிற போல ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அந்த பொருள்களை ஒண்ணு ஒண்ணா வெளியில கொண்ட பிறகு பார்த்தா எதுவுமே நடக்காது போல அந்த இடம் அப்படியே தான் இருக்கு. அது போல ஆத்மாவில என்னென்ன எண்ணங்கள் வந்தாலும் சரி, என்ன துக்கம் வந்தாலும் சரி, யார் செத்தா என்ன, யாரு வாழ்ந்தா என்ன, யாருக்கு என்ன நடந்தா என்ன, ஞானியா இருந்தா என்ன, அஞ்ஞானியா இருந்தா என்ன, திருடனா இருந்தா என்ன, யோக்கியனா இருந்தா என்ன, எல்லாத்துக்கும் சாட்சியா அது இருந்துட்டே இருக்கு. நம்ம தான் இவன் திருடன் இவன் யோக்கியன் அப்படின்ட்டு சொல்றோம். மனமேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷையோ பந்தா விஷயாசக்தம். விஷயங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறது தான் பந்தம். நிர்விஷயம் ஸ்மிருதம். எதையுமே நினைக்காம இருந்துட்டீங்கன்னாக்கா மனசு சுத்தமா இருக்கு, அதுதான் ஆத்மஸ்வரூபமே. அதனால நினப்பு தான் இப்ப நம்ம வந்து இந்த இடம் காலியா இல்லை, எல்லாம் பொருள்களால நினைஞ்சிருக்கு அப்படின்ட்டு இருக்கிற நினைப்பை போக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த நினைப்புல இடம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுதான் அதுக்கு முயற்சி வேணும். இந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு விசாரணை பண்ணி அந்த பொருள்களை புதுசா வந்தது எல்லாம் தான் தீரணும், அது போயிடும். அப்போ வந்து இருக்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அப்படி புரிஞ்சுக்கிறோம். அந்த நேரத்துல அது முயற்சி இல்லை, அது முயற்சி இல்லாமலே அடையக்கூடியது. ஆனா அதற்கு முன்னாடி சொன்ன வரைக்கும் மனசுன்னு இருந்ததுனால மனசை நீக்கிறதுக்கு மனசனாலதான் முயற்சி பண்ணணும். வேற வசதி நம்ம கிட்ட கிடையாது. அதை நீக்கணும்னு சொன்னா, மனசை வந்து நீக்கணும்னு சொன்னா எப்படி நீக்க முடியும்? ஆத்மா வந்து நீக்காது. ஆத்மாவுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆத்மா அகர்த்தா, அதுக்கு ஒரு வேலையும் இல்லை. அது மேல இது வந்து போகிறதுங்கிறத எதுக்கு தெரியுது? மனசுக்கு தான் தெரியும். அதனால மனசுதான் அதை விசாரிச்சு மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு அதை நாளா பிரிச்சு வச்சிருக்கிறதுனால ஒண்ணு ஒவ்வொரு விதமா நம்ம பயன்படுத்தி ஒரே மனசைய அதையே புத்தியா பயன்படுத்தணும், விசாரணை பண்ணணும். அப்ப அந்த அகங்காரம் வந்து நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற அகங்காரம் நான்கிறத இழந்து தன்னுடைய இழப்பையே அது வந்து சாஸ்வதமாக்கிக்கிட்டு எது சாஸ்வதமான இருப்போ அந்த இருப்போட கலந்துடும். அதுதான் நம்ம அதுக்கு முயற்சி வேணும். தான் முயற்சி பண்ண பிறகு பகவானே சொல்ற போல இதுக்காக நான் முயற்சி செஞ்சேன் அப்படிங்கிறாப்புல ஒரு அனுபவ நிலை ஏற்படணும். ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு நான் எவ்வளவு காலம் உட்காந்துட்டு முயற்சி பண்ணனேன். சடாமடி எல்லாம் தெரிச்சுக்கிட்டு நகம் வந்து ஒரு அடி நீளத்துக்கு நகம் வளர்ந்து பார்க்கறதுக்கு மற்ற மக்கள் எல்லாம் பார்த்து விகாரம்னுட்டு சொல்றக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மோசமா அழுக்கோட இருந்தது. இவ்வளவுக்கும் காரணம் வந்து இந்த உண்மை தன்மையை அறியாம அது எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு போனதுனால இப்ப ஸ்பஷ்டமா தெரியுது. இதுக்கு ஒன்றும் முயற்சி வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாடி முயற்சி வேணும். அதை முயற்சி வேணுமா வேணாமாங்கிறத நம்ம இப்படிதான் விசாரிச்சு புரிஞ்சுக்கணும். முயற்சியே இல்லாம கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த அறியாமையோடு தெளிவு கிடைக்காது, ஞானம் கிடைக்காது. இந்த அறியாமையோடு கூடிய மனசை வச்சுக்கிட்டு விசாரணை பண்ணி, விசாரணை எல்லாமே வந்து அனித்தியத்தை சேர்ந்தது, மித்தியாவை சேர்ந்தது. சர்வம் அனித்தியம், சர்வம் மித்தி, அனிதம் சைதன்யம். ரொம்ப சுருக்கமா சொன்னா
அனிதம் சைதன்யம்னா என்ன? அன்னிதம் இது இல்லை. இதுன்னு எதெல்லாம் சுட்டி காமிக்கிறீங்களோ அதெல்லாம் இல்லாம இருக்கிற நிலைமை தான் சைதன்யம். அதுக்கு மேல அதை இன்னும் சுருக்கமா சொல்ல முடியாது. சைதன்யம்னா என்னான்னு கேட்பீங்க. கேட்டாக்கா பதில் என்ன? அனிதம் சைதன்யம். இது இன்னும் உங்க ஐம்புலன்களுக்கு புலப்படக்கூடிய எதுவுமே இல்லாத நிலை. அது இருக்குன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்ப அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த சைதன்யம் எதுவோ அதுதான் சைதன்யம். அதனால இந்த மனசை விசாரிச்சு அந்த அறியாமையை போக்குறதுக்கு இந்த மனசே தான் முயற்சி செஞ்சு ஆகணும். ஆனா உண்மையிலேயே பார்த்தா அடையப்பட்ட நிலையில, அனுபவப்பட்ட நிலையில், அடையப்பட்டதுங்கிறது விவகாரத்துக்காக நம்ம சொல்ற வார்த்தை. ஏதோ இல்லாததை அடைகிறது போல அதை நினைக்க கூடாது. அடைகிறதுன்னு சொன்னா திரும்பி உணர்றது. அதுக்குதான் சூட்சமமா வேதங்கள் என்ன சொல்லுது? பிரத்யபிக்ஞா. பிரத்யபிக்ஞாங்கிறது மீண்டும் தன்னை உணர்தல். அதைத்தான் தன்னை மறந்தவன் நினைத்து, தன்னை மறந்தவன் பிறந்திருந்து தீராத சுழற்காற்றுட்டு சித்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேமி பிரமையில் ஆழ்வன் போதமாராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. அந்த க்ஷண நேரத்துல அந்த மறதி போய் அது நினைவுன்ட்டு நம்ம சொல்றோம். விவகார திருப்தியில மறதி நினைவுன்னு சொல்றோம். அதனால அது புதுசா அடையப்படுறது இல்லை. பட் விவகாரத்துல பேசும்போது அது அடையிறோம் அப்படின்ட்டு சொல்றோம். ஆனா தாத்பரியம் உலக பொருள்கள் அடையிறது போல இது இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தைக்கு நேர் பொருள் அது இல்லை. உலக பொருள் அடையிறது போல இல்லை. இந்த மாதிரி நினைப்புகள் எல்லாம் ஆத்மாவை ஆத்மாவோட சம்பந்தப்படுத்திக்கிறதுனாலதான் ஏற்படுறது. அனாத்மா மறைஞ்சிடுச்சுன்னா ஆத்மாவே ஒளிரும். ஒரு ரூம்ல இடத்தை ஏற்படுத்த அங்கே இருக்கிற பொருள்களை அப்புறப்படுத்தினா போறோம். இடம் புதுசா வர்றதில்லை. மேலும் பொருட்கள் இருக்கும் போதும் இடம் அப்படியே தான் இருந்தது. நினைப்புகள் அற்ற இடம்னா சூன்யம் இல்லை. சூன்யத்தை உணர்றதுக்கு ஒருத்தன் இருக்கணும். அறிவும் அறியாமையும் மனசுக்குத்தான். மனசுக்குத்தான் இரட்டைகள் எல்லாமே. அறிவு அறியாமைக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா. அறிவு அறியாமைக்கும் ஆதாரமா இருக்கிறது ஆத்மா. அதுதான் உண்மையிலேயே அறிவு. அறிவுன்னா என்னங்கிறத விளக்கிறார் பாருங்க. அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்னும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவஸ்தை பலமாய்த்தீரும். அறிபடு பொருள் நீ இல்லை, அறிபடா பொருள் நீ இல்லை, அறிபொருளாகும் உன்னை அனுபவித்தறிவாய் நீயே. வார்த்தைகள் தான் அறிவு 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 வருதுன்ட்டு. ஒவ்வொரு அறிவுக்கும் வெவ்வேறு விளக்கம் இருக்குது. பொருள்களை அறிகிற அறிவு இல்லை. அதையும் அறிவு ஒண்ணுதான் சொல்றோம். உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா உலக விவகாரத்துல உனக்கு இதை பத்தி தெரியுமான்னு தான் கேட்கிறோம். அது அறிவு இல்லை. அதெல்லாம் பொய் அறிவு தான். மித்தைய பத்தி அறிவுகள் இதெல்லாம். சத்தியத்தை பத்தி அறிவு, சத்தியத்துக்கே அறிவுன்னுதான் பேரு. அதை பற்றிய அறிவுன்னா அதுல மித்தை கலவாத நிலை. அது அதுக்குதான் அறிவு அறியாமை ரெண்டும் சமமாத்தான். அதுக்கு அறிவு வேற அறியாமை வேறங்கிறது கிடையாது. அது எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுதான் அறிவு அறியாமைக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா. அதனால உண்மையிலேயே அறிவு, அந்த அறிவை அறியறதுக்கு இன்னொரு அறிவு தேவையில்லை. இங்கே இரண்டு அறிவு இல்லை, இரண்டு ஆத்மா இல்லை, இரண்டு நான் இல்லை. ஆத்மாவை அறிய முடியாது. ஆத்மா பார்க்காது, கேட்காது. அதெல்லாம் தாண்டி தனியா சுத்த அறிவாவே இருக்கு. இந்த வார்த்தைகளால சொன்னா அப்படிதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஒருத்தி தன் கழுத்திலேயே நகை இருக்கிறத மறந்துட்டு அது தொலைஞ்சிடுத்துன்னு நினைச்சு அதை தேடுன்னு தேடினாலும் எது வரைக்கும்? அவ தோழி கழுத்துலதான் இருக்குன்னு காட்டுற வரைக்கும் அவளே தொலைஞ்சிடுத்துன்னுட்டு துக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தேடுறேன்னுட்டு அலைஞ்சி கிடைச்சிடுத்துன்னுட்டு சந்தோஷப்பட்டாலாம். பாருங்க,
எதுவுமே நடக்கல, நிகழவே இல்லை. ஆனா ஒரு துக்கம் வந்து திடீர்னு சந்தோஷம் வந்தது. இதான் மனசு. எதுவுமே நிகழல, ஆனா நிகழ்ந்ததாக அது கற்பனை பண்ணி, அப்புறம் வந்து அது அது நிகழவே இல்லைன்னுட்டு அதுக்கு தோன்றி, அந்த கற்பனையால வந்த துக்கம் வந்து இந்த அறிவுனால போயிட்டுது. ஆனா உண்மையிலே எதுவும் காண போகல, எதையும் கண்டுபிடிக்கப்படல. இருந்த இடத்துல அது இருந்துகிட்டே தான் இருக்குது. இதுதான் வந்து அறியாமை அப்படின்னுட்டு சொல்றது. இந்த அறியாமை எப்படி போகுது? அறிகிற நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அறியாமை இருக்காது. கழுத்துல கை வச்ச உடனே, இந்த தொட்ட உடனே என்ன ஆகும்? அந்த அறிவு தோன்றும் போது அறியாமையும் போயிடும். அப்ப அறிவும், இப்ப இந்த அறிவு வந்து புதுசா தான் வந்தது. லோக அறிவு தான். இதுவும் போயிடும். அது அறியாமையோட சேர்ந்து அதுவும் போயிடும். தேத்தாங்கொட்டையை போல அதை வந்து கரைச்சிட்டு தானும் போயிடும். அப்ப எஞ்சி நிக்கிற அறிவு, அந்த சுகமான அறிவு, காண போறதுக்கு முன்னாடி இருந்தது நிலை, இப்ப கண்டுபிடிச்சோங்கிறதுக்கு பிறகு இந்த நிலை, அது ரெண்டும் சமநிலை தான். இடையில தான் ஒரு சலனம், ஒரு அமைதி. இதெல்லாம் மனசோட வேலை. இதுதான் அறிவு, அறியாமை அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அலைஞ்சு கிடைச்சது சந்தோஷப்பட்டாலும் அதே மாதிரிதான் ஆத்மா. அதை தேடினாலும் தேடாட்டாலும் இங்கேயே இப்பவே எப்பவும் இருக்கு. இதை நம்ம உறுதியா நம்பி ஆகணும். இது நமக்கு அனுபவப்படலை அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டா கூட உண்மை இதுதான். இதை வந்து நீங்க அனுபவிச்சாக்கா உங்களுக்கு ஞானம் வருது. அந்த ஞானத்தினால ஏற்படக்கூடிய இதுவரைக்கும் கற்பனையான துக்கம் நீங்கி ஆனந்தம் வரப்போகுது. அதுதான் நடக்குமே தவிர இதுக்கு மேல விஷயம் இல்லை. என்ன சொல்றாரு? அவை நாமன்னு நினைச்சது போதும். தெரிஞ்சுக்கிறதும் இதுதான் ஞானம் இல்ல, இதுவாகவும் ஆகிறதும் இல்ல. அன்னும் நீங்கும், தப்பான பார்வை போகும், இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. உணர்ந்தவங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த உண்மை உணர்ந்தவங்க 2 பேர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்க என்ன பேசிப்பாங்க? இதை பத்தி பேசிப்பாங்க? பேசாம இருப்பாங்க, சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கு இங்க யார் இருக்கு? கேட்கறதுக்கு யார் இருக்கு? யாருக்கு சந்தேகம் இருக்கு? எதுவாகவும் ஆறுதும் இல்லை, அஞ்ஞானம் நீங்கும், தப்பான பார்வை போகும், இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. சூன்ய ஸ்திதி நாம யாருன்னு தெரியாம மனதை அடக்கிறதுனால ஏற்படுறது. மனம் வேரோட சமூலம் நாசமாகணும். நினைக்கிறவன் யாருன்னு பார்க்கணும். ஆத்மாவை தேடுறவன் யாருன்னு பார்க்கணும். நினைக்கிறவனா தேடுறவனா? நில்லுங்கோ, எல்லா நினைப்பும் போயிடும். நினைக்கவனா தேடுறவனா நில்லுங்கோ, எல்லா நினைப்பும் போயிடும். கேள்வி, அப்போ நினைக்கிற வரை தேடுறவனா அகந்தை மட்டும் மிஞ்சுமா? நினைக்கிறவனா தேடுறவனா அகந்தை மட்டும் மிஞ்சுமா? பகவான், அந்த அகந்தை நினைப்பற்ற சுத்த அகந்தை, அது ஆத்மாவே தான். அந்த மாதிரி ஆத்மாவே அகந்தைங்கிறதும் ஆத்மாவே மாறிடுது. அது பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் தனியா ஒரு காரணமா இல்லாம சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்டு சொரூபமாகவே, ஆத்மஸ்வரூபமாகவே அந்த அகந்தை மாறிடுது. அந்த அகந்தை நினைப்பற்ற சுத்த அகந்தை, அது ஆத்மாவே தான். தவறான அபிப்பிராயம், அதாவது அனாத்ம சேர்க்கை இருக்கிற வரைக்கும் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும்.
அனாத்ம சேர்க்கை முடிவுக்கு வரலேதான் சந்தேகம் எல்லாம் தீரும். அது ஆத்ம ஞானமா முடியும். அப்போ யாரிடமும் கேள்வி கேட்கவோ சந்தேகப்படவோ யாரும் இருக்க மாட்டா. எவ்வளவு பதில் சொன்னாலும் திருப்தி ஆகாது. நினைக்கிறவாளை பிடிங்கோ, நினைக்கிறவாளை பிடிங்கோ. அவளை விட்டுட்டா எல்லாம் தோன்றிடும். மனசுல சந்தேகம் வந்துடும். யாரோ ஒருவர் கேட்டார், பேச்சுக்கும் மௌனத்துக்கும் என்ன தொடர்பு? பகவான், பேச்சு ஒருத்தரோட நினைப்பை இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துற ஒரு சாதனம் தான். பேச்சுங்கிறது ஒருத்தரோட நினைப்பை, அதாவது என்னுடைய நினைப்பை இன்னொருத்தருக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துற ஒரு சாதனம் தான் பேச்சு. நினைப்பு வந்ததுக்கு பிறகுதான் பேச்சு வரும். நினைப்புகள் எல்லாம் நான்கிற நினைப்பு வந்ததுக்கு பிறகுதான் வரும். நான்கிற நினைப்பு தான் பேச்சுக்கெல்லாம் மூலம். நான்கிற நினைப்பு இல்லாம இருந்தா மற்றவாளை மௌனத்தாலேயே புரிஞ்சுக்கலாம். மௌனம் இடைவிடா பேச்சு, வற்றாத பேச்சு பிரவாகம். பேசுறதாலே அது தடைப்படுறது. மௌன மொழியை வார்த்தை தடை செய்கிறது. எப்படி தடைபடுற மின்சாரமே பல்பா எரியறதோ, ஃபேனா சுத்துறதோ, அப்படி தடைபடுற மௌனம்தான் பேச்சு. கம்பியிலே அது மின்சாரமாகத்தான் இருக்கு. அது மாதிரியே தான் மௌனம். பல வருஷம் வார்த்தையாலே புரியாததை ஒரு நிமிஷம் மௌனம் புரிய வைத்துவிடும். மௌனத்தின் சந்நிதிக்கு அவ்வளவு சிறப்பு. தட்சிணாமூர்த்தியோட மௌனம் நால்வரை தெளிவிச்ச மாதிரி. மௌனம்தான் உயரிய மொழி. பலிதத்திலே சிறந்தது அதுதான். மௌனம் தான் அறிவு. அதுதான் இடைவிடாது. பேச்சோட நோக்கம் ஒரு கருத்தை வெளிப்படுறது தானே. அந்த கருத்தாகவே மௌனத்துல அந்த கருத்து வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கு. அதான் இடைவிடாத பேச்சுங்கிறாரு. அது நம்ம பேச்சினால தடைப்பட்டுறோம். எதையாவது பேசுனாக்கா, எதுவுமே வேதத்தையே சொல்லுங்க, உபநிஷத்தையே பேசா கூட மௌனத்துல இருந்து தானாக இருக்கும் பொழுது எந்த பேச்சும் வெறும் சப்தம் தான், இடையூறு தான். வேதம் ஓதுறாங்கிறதுனால அது புனிதம் இல்லை. அந்த நேரத்துல மௌனத்துக்கு உண்மையான மௌனம், உலகமே மித்தைன்னுட்டு ஒதுக்கிட்டு எதன் மேலையுமே பற்றே இல்லாம தான் மட்டும் எஞ்சி நிற்கக்கூடிய நிலை மௌனம்தான். அந்த நிலையில எந்த பேச்சுமே அது எவ்வளோ உயர்ந்த விஷயமாக நம்ம சாதாரண நிலையில இருந்து நமக்கு அதுக்கு மதிப்பு கொடுத்தாலும் அந்த பேச்சே பெரிய இடையூறு தான். ஆகவே இந்த மௌன ஸ்திதிக்கு போயிட்டோம்னு சொன்னாக்கா அப்புறம் எதுவுமே எந்த பேச்சும் எதுவும் அவசியம் இல்லை. என்ன வேணும்? அது பூர்ண நிலை, பரிபூர்ண நிலை, எதுவும் வேண்டாத நிலை, மிக உயரிய நிலை. அதற்கு மேல உணர்வுங்கிறது வேற தனியாவே இல்லை. அதுதான் உண்மையான மௌனம். நம்ம வாயை மூடிட்டு கொஞ்ச நாள் சும்மா இருக்கிறது, மனசு உள்ளுக்குள்ள பெரிய கிரைண்டர் போல அது பாட்டுக்கு அரைச்சி தள்ளிக்கிட்டே இருக்கும். வாய் மட்டும் கண்ணு வேணாலும் மூடி வைக்கலாம். நம்ம இது சர்வம் மித்தை, ஜெகத் சொல்லி பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்தை அப்படின்னுட்டு அறிந்து அடங்கிய நிலை, அதுதான் உண்மையான மௌனம்ங்கிறது. அதுதான் அவர் சொல்றார். பல வருஷம் வார்த்தையால புரியாததை ஒரு நிமிடம் மௌனம் புரிய வைத்துவிடும். மௌனத்தின் சந்நிதிக்கு அவ்வளவு சிறப்பு. தட்சிணாமூர்த்தியோட மௌனம் நால்வரை தெளிச்ச மாதிரி தான். மௌனம்தான் உயரிய மொழி. பலிதத்துல சிறந்தது அதுதான்.
தரிசிக்க வந்த ஒருவர் கேட்டார், அகம்ஸ்புரணம் தான் நிர்விகல்ப சமாதியா, இல்லை அதுக்கு முந்திய நிலையா? அதாவது அகம்ஸ்புரணம் தான் நிர்விகல்ப சமாதின்னு சொல்லப்படுதா, இல்ல அதுக்கு முந்திய நிலையா? பகவான் ஹிருதயத்துல ஒரு சிறு துளை மூடியே இருக்கு. விசாரத்தால அதை திறக்கும் போது அகம்ஸ்புரணம் ஏற்படுறது. அதுதான் நிர்விகல்ப சமாதி. இப்ப நிர்விகல்ப சமாதி நிலையும் அகம்ஸ்புரணமும் ரெண்டும் ஒண்ணுதான். அது வெவ்வேறு வயசுதான் வார்த்தையில சொல்றோமே தவிர, அகம்ஸ்புரணம் எப்போ ஏற்படுதுன்னா, எப்ப அந்த அனுபவம் இருக்குன்னாக்கா அது நிர்விகல்ப சமாதி. எந்த விகல்பமும் எண்ணமும் மற்ற நிலை தான் நிர்விகல்ப சமாதி. சமாதின்னா ஆதி, நம்ம சொல்லக்கூடிய ஆதி, அதனுடைய தொடர்பே எதுவுமே இல்லாம சமநிலையில இருக்கிறது. அதுக்கு பிறகு அதுக்கு சிருஷ்டிங்கிறதெல்லாம் கிடையாது. எது சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருந்ததோ அது அதுவாகவே இருக்கிறது சமாதி நிலை. அது அங்கே இப்போ விகல்பம்னா எண்ணங்கள், எந்த எண்ணமும் இல்லை, நிர்விகல்பம். எண்ணங்களுக்கு அங்கே தேவையே இல்லை. அதுதான் அந்த அந்த நிலையத்தான் அகம்ஸ்புரணம் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறார்.